உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய என்டிபிசி ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸில் எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ரேண்டமாக இது வரைக்கும் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, எவ்வளோ எதிர்பார்க்கலாம், நம்ம மிக முக்கியமாக இந்த சிலபஸில் எந்தெந்த சாப்டரை நல்லா பார்க்கணும், பார்க்காம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓவராலாக உங்களுக்கு ஒரு கைட்னஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது இதுதான் சிலபஸ், இந்த சிலபஸ்லேருந்து இந்த டாபிக் தான் இனிமேல் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு ஆர்ஆர்பி ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாமை வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாமில் தமிழ் வழியில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான அந்த பேட்டர்னை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் எந்தெந்த சாப்டர்லேருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எதை நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஆர்ஆர்பிக்கான என்டிபிசி சிலபஸ் ஆர் சேம். ஸோ 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கான என்டிபிசி ஆகட்டும், இல்லை டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எனி டிகிரிக்கான என்டிபிசி ஆகட்டும், எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒன்று தான். கேள்வியின் தரம் மட்டும் தான் மாறும். நம்ம குரூப் 4 குரூப் 2 மாதிரி சிலபஸ் ஆர் சேம் தான். ஸோ கேள்வியின் தரம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரியும், ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ரெண்டாவது மேத்தமெட்டிக்ஸ், மூணாவது ரீசனிங். மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டேஜ் 1, அதாவது சிபிடி 1ல் மொத்தம் 100 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 100 கேள்விகளில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ், இது எல்லாமே இதில் வந்துடும். கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துடும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு கருதக்கூடிய இதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 40 கேள்விகள் கேட்பாங்க. மேக்ஸில் ஒரு 30, ரீசனிங்கில் ஒரு 30, மொத்தம் 100 கேள்விகள். நல்லா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, சார் நெகட்டிவ் மார்க்னா நான் அட்டன் பண்ணாமல் இருந்தால் நெகட்டிவ் மார்க், நான் அட்டன் பண்ணாமல் இருந்தால் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வியை தவறாக குறிச்சிருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் மார்க். புரியுதுங்களா? இப்போ ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலை அப்படின்னா அதை விடுறது சால சிறந்தது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். கொஸ்டின் செஷன் கிளாரிட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா? எஸ். இது மேத்தமெட்டிக்ஸில் நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற எல்லாமே அப்படியே இருக்குங்க. நம்ம சிஸ்டம் இருக்குது, டிஎன்பிசியில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஒரு சில டாபிக் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி டைம் ஒன்று இருக்குது, டைம் அண்ட் டிஸ்டன்ட்டு, பர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராபபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ டிஎன்பிசி படித்தது அப்படியே இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அழகாக ரீகால் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். ரீகால் இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறோம். ஃபஸ்ட்லேருந்து மேத்தமெட்டிக்ஸ் பழச படித்தவங்களுக்கு ரீகால், புதுசாக படிக்கிறவங்களுக்கு அழகாக ஆர்ஆர்பிக்கு என்ன பேட்டர்ன் கேட்குறாங்களோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதில் ஒரு சில டாபிக்னு சொன்னதில்ல, ட்ரிக்னாமெட்ரி ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கோணவியல் ரொம்ப ஈஸி. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. நீங்கள் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு மட்டும் கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து நான் அதான் சொல்கிறேனே, மேக்ஸு ரீசனிங் கவலையே பட வேண்டாம். ஜென்ரல் சயின்ஸும் நீங்கள் டோன்ட் வரி. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நான் பேஸ்மெண்ட்டத்துலேருந்து தான் போவேன். நம்ம கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஸோ மேக்ஸ்கோட கான்செப்ட் இவ்வளோ தான். படித்து பார்த்தா அவ்வளோ தான் இருக்கும். சரிங்களா? வேணா படித்து பாருங்கள். படித்து பார்த்தா வரிசையாக படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, மென்சுரேஷன், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலமெண்ட்ரி அல்ஜிப்ரா வந்துருக்கு, ஜாமெண்ட்ரி ஆட் ஆகிருக்கு, அண்ட் தென் ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதில் முக்கியமான சாப்டரில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். நான் ஆல்ரெடி சொன்னேன், ரீசனிங் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை. ப்ராப்ளம் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேக்ஸ் வந்து நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுவோம். ஃபார்முலா தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண முடியும். ரீசனிங்கிறது மைண்ட் மேப் மாதிரி. ஒரு விஷயம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு விஷயம் இப்படி இருந்தால் நம்ம மைண்டில் யோசித்து ஆன்சர் பண்ணுறது தான் ரீசனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெட்டரை மிரருக்கு இந்த சைடு வந்தால் எப்படி தெரியும், ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு. ஓகேங்களா? ஒரு டயக்ராம் கொடுத்து இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, ஓகேவா? அதில் சில்லாஜிதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆல் ட்ரீ ஆர் பென்சில், சம் ட்ரீஸ் ஆர் பென்சில் அப்படின்னு சில கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துட்டு, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இதில் எது ரைட்டு தப்பு கேட்கலாம். டிஎன்பிசியில் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அது மாதிரி வரும். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரீசனிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் முக்கியமாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். டிஎன்பிசியில் 2017 அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக தூக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஆர்ஆர்பிங்கிறத சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேக் டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. சொலையான் 3 மார்க் 4 மார்க் வாங்கிடலாம். ஒரு சில கேள்வினா ஒரு கொஸ்டின் கேட்டு அதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் அது ஒன்றை புரிஞ்சுட்டா 3 கொஸ்டின் அப்படியே. என்னையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் நம்ம விடவே கூடாது. இப்போ நான் சொன்ன சாப்டர் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அனலாஜிக், அப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ், ஒரு ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஆல்ஃபபெட்டிக் என்ன வரும்,
இது. அதுக்கப்புறம் கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஷிப்பு, பிளட் ரிலேஷன், ஃபசிலு, டைஸு இதெல்லாம் இதுக்குள்ளே வரும். ஓகேவா, கிளியரா? எஸ். அடுத்ததாக இந்த ஃபைனல் ஒன், கடைசி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம படிக்கவிருக்கிறது என்னென்னா 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணணும். எது எது எங்கெங்கே படிக்கணுங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டுறேன், தெளிவாக போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிப்போம், கவலைப்படாதீங்க சரிங்களா. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி அண்ட் தென் சயின்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிசியில் சயின்ஸை ஒதுக்கியிருந்தீங்கன்னா இதெல்லாம் சயின்ஸை தயவு செஞ்சு ஒதுக்கிறாதீங்க. சயின்ஸு கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹைப்போதாலமஸின் 2வது நாளமில்லா சுரப்பி எது அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. இதயத்தின் உற்பத்தியாளர் யார் இப்படி கேட்கலாம். மூளையின் உற்பத்தியாளர் யார், தண்டுவளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹார்மோன் என்ன, இந்த மாதிரி எளிமையானதாக தான் இருக்கும். ஆனால் அதை டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் உட்காந்துட்டு ரொம்பலாம் தேவையே இல்லை. அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட்டுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாலே ஆர்ஆர்பி கிளியர் பண்ணிடலாம். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். 12th கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்த சாப்டர் தான் இதில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளில் ரேண்டமாக எவ்வளவு கேள்விகள் எந்தெந்த சாப்டர் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். எஸ். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி சிலபஸில் டாபிக் வைஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 3 பார்ட்டு. ஒன்று ஜென்ரல் அவேர்னஸ், இன்னொன்று மேக்ஸ், இன்னொன்று ரீசனிங். இதில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு 5லிருந்து 6 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கலாம் என நம்பப்படுது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஃபாலோ பண்ணி அதிலேருந்து இத்தனை கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அக்யூரேட்டாக 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க சொல்ல முடியாது. 5லேருந்து 6 கொஸ்டின், அது 4 இருக்கலாம், இல்லை 6லேருந்து 7 கூட இருக்கலாம். நம்ம டிஎன்பிசியில் பார்க்குற மாதிரி தான். மேக்ஸ் கன்ஃபார்ம், மற்றபடி சொல்ல முடியாது, அது போல தான். ஆனால் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அந்த 5 to 6 மார்க், இது ஒரு மார்க்கும் நம்ம தங்கம் மாதிரி. ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா, மறந்துடாதீங்க. அடுத்து ஜியோகிரஃபி 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் 2 to 3 கேட்டிருக்காங்க. இதில் 3 எபோவ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக், அதுக்கப்புறம் சயின்ஸில் மட்டும் பாருங்கள். ஸ்டாட்டிக்கில் 2 to 3 கேட்டிருக்காங்க. சயின்ஸில் 7லேருந்து 8 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல் முக்கியமான சாப்டர். இதுதான் ஹார்மோன், நாளமில்லா சுரப்பியில் இதான் பார்ட்டு. புரியுதுங்களா. செல் சுவரின் உற்பத்தியாளரின் அழைக்கப்படுவது யாரு, செல்லில் தாவர செல், விலங்கு செல் வேறுபாடு, இது மட்டும் இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். உள்ள நீங்கள் ஆராய்ஞ்சு சைலம் ப்ளோயம் லெவலுக்குலாம் போக வேண்டாம். ஓகேவா. எஸ். ஸோ அடுத்து கரண்ட் அஃபேரில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 கேட்பாங்க. மொத்தம் 40 கேள்விகள். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 40, 30, 30 சிபிடி 1ல் 40, 30, 30. ஸோ 40 இதுதான். ஸோ இதில் நம்ம எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது, ஒமிட் பண்ணக்கூடாது. கிளியராக சொல்லிட்டேன். எதுவுமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாமே படித்தாதான் இங்கே நம்மளுக்கு தெரியாத கேள்வி வரப்போ அதை நம்ம ஒமிட் பண்ண முடியும். இங்கேயே ஒமிட் பண்ணிட்டு போயிட்டா நம்மையும் அவங்க ஒமிட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது மேக்ஸ். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் படித்தது எல்லாமே இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோஷன்லேருந்து பார்த்துங்க. ரேஷியோ ப்ரொபோஷன்லேருந்து 2 கேள்வி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 2 கேள்வி, டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கேள்வி, எல்சிஎம் கசிஃப்லேருந்து 4லேருந்து 5 கேள்வி கேட்குறாங்க. இது அடுத்ததில் அந்த 4, 5 மேலே கூட மாறலாம். ரேஷியோ ப்ரொபோஷன் 4 கேட்டு இதில் கூட 2 கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் இந்த சாப்டர் நம்ம விடவே கூடாது சரிங்களா. ஓகேவா, புரியுது தானே. அடுத்து ஆவரேஜ் 3லேருந்து 4, நம்பர் சிஸ்டம் 2, சிம்பிளிஃபிகேஷன் 2 to 3. அடுத்து டைம் அண்ட் ஸ்பீட் 1. டைம் அண்ட் ஸ்பீடுக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு வித்தியாசம் இல்லை, ஒன்றும் இல்லை. இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் ஒரு ட்ரெயின் போணுச்சுன்னா ஒரு மரத்தை கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் ஒரு ட்ரெயின் போகும்போது அதனை எதிர்நோக்கி ஒரு ட்ரெயின் நின்று கொண்டு இருக்கிறதுனா அந்த ட்ரெயினை கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான். ஸோ ஸ்பீடு அதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸோ 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதிலிருந்து 1-2 கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப முக்கியம், மென்சுரேஷனில் 3 கேள்வி, 2D 3D அளவியல்னு சொல்லுவாங்க இல்லையா, பரப்பளவு, சுற்றளவு, கன அளவு, அதிலிருந்து 3 கேள்வி. அடுத்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 4 கேள்வி. ட்ரிக்னாமெட்ரி சூப்பராக மைண்டில் ஏற்றிடலாம், கவலையே படாதீங்க. ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி சரிங்களா. ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்லேருந்து 2, அல்ஜிப்ராவில் 1 கேள்வி. டிஐ அப்படின்னா டேட்டா சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா டீட்டெயிலை கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்விகள் கேட்குறது சரிங்களா. அதுலேருந்து 1 கேள்வி, டோட்டல் ஒரு 30 கேள்வி கேட்குறாங்க. புரியுதுங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 3லேருந்து 4 கேள்வி மஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தெரியும் தானே உங்களுக்கு, புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒன்றும் இல்லை, ராம் சீதாவுக்கு வலதுபுறமும் அமர்ந்திருக்கிறார்,
சீதா அந்த வரிசையில் 3வது நபராக அமைந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த வரிசையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க 3 கேள்வி கேட்பாங்க. இறுதியாக அமர்ந்திருப்பவர் யாரு? ராமு, சீதா, கார்த்தி, மூர்த்தி, அந்த மாதிரி ஆப்ஷன். புரியுதுங்களா? இதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அடுத்து இது உங்களுக்கு தெரியும், ஆட் ஒன் அவுட். அதாவது இருக்கிறதுலையே வித்தியாசமான ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கணும். பூனை, நாய், சிங்கம், பாம்பு, ஒன்று மட்டும் ஊர்வன. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏன்னா இப்படியும் கேள்வி கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து சீரியஸ், நம்பர் சீரியஸ். சீரியஸ் கான்செப்ட். நம்பர் சீரியஸ் மீன்ஸ் ரீசனிங்கான நம்பர் சீரியஸ். சரிங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். நான் சொன்னேன்ல, சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதில் 3லேருந்து 4 கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியும், திசைகள். இந்திலேருந்து அந்த திசையை நோக்கி போனால், இந்த திசையிலேருந்து அந்த திசையை நோக்கி போனால் இவர் அந்த திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சில்லாஸ். நான் சொன்னேன்ல, எல்லா மரங்களும் பேனாக்கள், எல்லா பேனாக்களும் மனிதர்கள், சில மனிதர்கள் குழந்தைகள். என்னடா ஒன்றுமே புரியல, அப்படி தான் இருக்கும். ஆனால் ஈஸி. அந்த சில எல்லாங்கிறத வச்சே சில்லாஸ் முடிச்சிடலாம். மொத்தமே 4 டைப் தான் இருக்குது. ஏன்னா இதை நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். சில்லாசம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். சரிங்களா? எஸ். அடுத்து கோடிங் டீகோடிங். கோடிங் டீகோடிங் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லெட்டரை இதுவாக மாற்றினா அந்த லெட்டர் என்னவா மாறும். சரிங்களா? நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, 2017 நான் டிஎன்பிசி ஆரம்பிக்கும் போதே நான் இங்கே பேங்கிங்க்கு, எஸ்எஸ்சிக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த ரீசனிங் கான்செப்ட் நல்லாவே ஓரளவு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. இப்போதைக்கெல்லாம் நான் எஸ்எஸ்சி பேங்கிங்க்கு ரீசனிங் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கோச்சிங் சென்டரில். சரிங்களா? அதனால தான் அடித்து சொல்கிறேன். அடுத்து பிளட் ரிலேஷன்ஷிப் அது டிஎன்பிசிலே இருக்குது. அடுத்து கேலண்டர் சத்தியமாக ரொம்ப ரொம்ப ஈஸி. லீப் வருஷம், நார்மல் வருஷம். ஏன்னா நீங்கள் இப்போ கூட யூடியூப் சேனல் போய் பாருங்களேன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், மிக முக்கியமாக கேலண்டர் இருக்கும், கிளாக்கும் இருக்கும். கிளாக்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேப்பர் ஃபோல்டிங், ஒரு பேப்பர் இப்படி மடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து மிஸ்ஸிங் டேர்மு. அடுத்து அவன் கவுண்டிங் ஃபிகர், ஒரு டயக்ராம் கொடுத்து எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்கிறது. இது எது மிஸ் ஆகிருக்குங்கிறத சொல்கிறது. அடுத்து நான் வெர்பபிள் என்னென்னு சொல்கிறது. இது எல்லாமே சேர்த்து 30. இப்போ இதில் இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் முக்கியமானது. இதில் கிளாக் இல்லை, கிளாக் நம்ம படித்தாகணும். கிளாக்கு ரொம்ப ஈஸி. 3 மணிக்கு 3 மணி 3:05க்கு சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவு? ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக படித்தீங்கன்னா, நானும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தேன்னா அது சூப்பராக படிக்கலாம் நம்ம. ஆனால் படிக்க மட்டும் ரெடியாக இருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க சிலபஸ். இது தாங்க நம்ம படிக்க போகிறது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இப்போ நம்ம இதை நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்கணும். இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இந்த செஷன் போட்டிருக்கேன்னா அடுத்தது எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிதல் உண்டாக்குறதுக்காக நான் ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து, நம்ம நேற்று ஒரு சிலபஸை பார்த்தோம்ல, அந்த சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், இது உங்களால் ஆன்சர் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணி, இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல மைண்டில் வைங்க. உங்களுக்கு ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நான் ஒரு செஷன் ஒன்று எடுத்துறேன். அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நாளை கழிச்சு 2 நாளைக்குள்ளே பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேட்ச் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஷோராக நான் சொல்கிறேன். புது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, சார் என்னோட கண் பார்வை திறன் குறைவாக இருக்குது, நான் அப்ளை பண்ணலாம்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுடைய பாயிண்ட் என்ன இருக்குன்னு மட்டும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் இல்லைனா கூட நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எத்தனை பாயிண்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கு ஒரு நான் வீடியோ போட்டுறேன். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். ஹவு டு அப்ளை கொடுத்துருவோம் இன்னொரு வீடியோ. அப்புறம் ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படி போட்டதுக்கப்புறம் பேட்சோட டீட்டெயில் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த வாரத்தில் நம்ம பேட்சை ஆரம்பிக்கிறோம். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். தமிழ் மொழியில் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்லையும் கால் பதிக்கணும். நம்ம பதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.